இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளிப்கிளாப்ஸ். கிளிப்கிளாப்ஸை பற்றி நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ 2 சீரீஸ் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு சீரீஸ், செகண்ட் சீரீஸு. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கிளிப்கிளாப்ஸில் எப்படி அப்புறம் கிளிப்கிளாப்ஸ் மூலிமா சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேபாலில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அவசியம், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் கிளிப்கிளாப்ஸை ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த போட்டிருக்க 2 வீடியோ தயவுசெய்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா புரியாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோட லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னால் அது என்னென்னு பார்த்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பவுண்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும், ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது டாஸ்க் மேனேஜர் மாதிரி. நீங்கள் அவங்க ஒரு டாஸ்க்கு கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு காயின்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? காயின்ஸ் எப்படி நீங்கள் டாலராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதேமாரி தான் டாஸ்க் வரும், ஓகேவா? இதில் வந்து என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு சர்வே கொடுங்க. ஸோ இதேமாரி கொடுப்பாங்க. இது மூலிமா கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம், ஓகேவா? என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா $15 இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சில பேர் ரீசார்ஜ் பண்ண முடியுமா, இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணுற இதை வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷனுக்கு போய்க்கிங்க. இருந்துச்சுன்னா இப்போ வித்ட்ரா பண்ண முடியாது, அது டெம்பரவரி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பேபாலுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு ரீஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ப்ரீபெய்டு ரீஃபில்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்களோட கண்ட்ரி கூட சூஸ் பண்ணிவிட்டு கீழே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் வரும். ஸோ இந்த பிளானை போய்ட்டு நீங்கள் உங்களோட நெட்வொர்க் ஆப்ரேட்டரில் போய் செக் பண்ணணும். இப்போ நான் $999 ஒரு பிளானை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இந்த $999 என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணுங்கள். தவறான ஆஃபரை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க, அது வேஸ்ட்டாக போய்டும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த $999 எனக்கு என்ன ஆஃபர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 GB டேட்டா 84 நாளைக்கு இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இது வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் ஏறும். சடனாக இது அதாவது ரீசார்ஜ் ஆகாது, 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் ஏறும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் முடிய போகுது அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஜியோ அப்படிங்கிறதுனால பெண்டிங்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிளான் ஆட் ஆகிருக்கும். அதுமாரி உங்களோட நெட்வொர்க் ஆப்ரேட்டரை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து நான் இதோட 3 டைம் ரீசார்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் இதுதான். $999 பண்ணேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சிட்டேன், ஓகேவா? ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு காரணத்தினால இல்லை. ஆக்சுவலாக நான் இதை வந்து நான் வித்ட்ரா பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன், பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். ஸோ அதை இது இப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன். பேபால்லையும் உங்களுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா? பேபால் இல்லை, பேபாலில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன், ஓகேவா? பேபால் பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் பேபாலே யூஸ் பண்ணிக்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு $150 ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு 3 மாதம் டெய்லி ஒரு 10 நிமிஷம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு ரீசார்ஜ் வந்து நான் இந்த கிளிப்கிளாப்ஸ்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏர்னிங்ஸ் ஆப்ஸ்லேயே பெஸ்ட்டு ஏர்னிங் ஆப் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கிளிப்கிளாப்ஸ் தான் சொல்லுவேன். நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளிப்கிளாப்ஸ் தான். நான் போட்ட வீடியோவாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா $50 வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளிப்கிளாப்ஸ் மூலிமா பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான இது இருக்குது. ஸோ அதனால் பார்த்துங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ள 4 மொபைல்லையும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு தான், ஓகேவா? ஸோ அதில் தான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு தான் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டேன். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபால்லையும் வித்ட்ரா பண்ணிகிட்டு இருக்காப்புல. ரீசார்ஜ் இப்போ ஆப்ஷன் கொண்டு வந்ததுனால ரீசார்ஜ் மூலிமாவும் இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கு.
அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பழைய வீடியோ பார்த்துட்டு தயவுசெய்து இதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.